வணக்கம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராங்க்லினோட பாக்கெட்டில் ஒரு $0 மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் பெரிய பெரிய பணக்காரனோட வீட்டுக்கெல்லாம் கொள்ளையடிச்சு, அது கூடவே லாஸ் ஒன்டேஸில் இருக்க பெரிய பேங்க்கை கொள்ளையடிச்சு நம்ம ஃப்ராங்க்லின் ஒரு மில்லியனர் ஆக்க போகிறோம். ஓகே கைஸ், தேவையில்லாம் பேசுறது விட்டு போட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ராங்க்லின் இவ்வளோ நாளாக இந்த ஒரு இடத்துல தான் தங்கிட்டு இருந்தான். இந்த ஒரு இடத்துல நம்ம மட்டும் தங்கல, இவங்கள மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளும் தங்கிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட போட்டுக்க ட்ரெஸ் ஆச்சு இருக்கு கைஸ், நம்மகிட்ட அது கூட இல்லை. இதுக்கப்புறமா இந்த குப்பைமேட்டுக்கு நம்ம வரப்போகிறதே கிடையாது. கடைசியாக அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவோம் கைஸ். இங்கே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான, அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களோட வீடெல்லாம் தெரியுமா. அவனுக்கு வீட்டிலலாம் போய் கொள்ளை அடிச்சுட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு காசு தருவானா. அவனை பார்க்க தான் இப்போ போயிட்டு இருக்கேன். அவன் இங்கே பக்கத்தில் தான் இருக்கான், அதனால தான் ஓடியே போயிட்டு இருக்கேன். ரொம்ப தூரமாக ஓடி வந்து அவனோட இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த ஒரு கேட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு மொட்டை மொட்டை நிற்கிறான் பாருங்க, அவன் தான் நினைக்கிறேன். அவன்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களோட வீடெல்லாம் தெரியுமா அவருக்கு. அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். அவர் எங்கே இருக்காரு? நீ தேடி வந்த ஆள் வேற யாரும் இல்லை, நான் தான்ப்பா தம்பி. ஓகே சார், எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மணி தேவைப்படுது, அதனால நான் உங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேப்பா தம்பி, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோ. என்னோட மொபைலுக்கு நிறைய வீட்டோட லொக்கேஷன்லாம் அனுப்புறேன். ஓகே சார், என்னன்ட்டு இப்போ எந்த ஒரு வண்டி இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு ஒரு வண்டி ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஆனால் அந்த வண்டி நீங்களுக்கு திருப்பி கொடுத்தாகணும். அங்கே பின்னாடி பார்க் பண்ணியிருக்க வண்டி எடுத்துக்கப்பா தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பின்னாடி ஏதோ கார் நிற்குதுன்னு சொன்னால் அந்த கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த பிளாக் கலர் கார்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்தாச்சு. அவன் லொக்கேஷன் சென்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். கார் எடுத்துட்டு இப்போ தான் வெளியே வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டான். இந்த ஒரு லொக்கேஷனுக்கு தான் இப்போ நம்ம போகணும். ஓகே, போய் பார்ப்போம் எவ்வளோ பெரிய வீடுன்னு. அதில் அந்த வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து இவன்ட்ட கொடுத்துருவோம் கைஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மணி தருவான் அந்த பொருளோட மதிப்பை பொறுத்து. ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ போடுவேன் கைஸ். வேற ஒன்றும் இல்லை, ஃப்ராங்க்லின் வண்டி ஓட்டி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால லைட்டாக போயிட்டு ஸ்டாண்ட் டச் விட்டுருச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யாரா நீங்கள் லாரிக்கானுங்களா வழி மறைச்சிட்டு இருக்கீங்க கைஸ்? யார் கைஸ் இவனுங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கானுங்க? ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான்டா, எனக்கு கிடையாது கைஸ். ஒரு வழியாக அந்த மொட்டையை சொன்ன வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு வீடு தான். நான் ஏதோ பெரிய பங்களா மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தகர டப்பா மாதிரி குட்டி உண்டு இருக்குது கைஸ். இந்த வீடு வெளியிருந்து பார்க்க தகர டப்பா மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தா நிறைய இன்டீரியர்ஸ்லாம் இருக்குது. சத்தமே போடாமல் இங்கே இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிட வேண்டியதான். இங்கே ஏதோ பெரிய பெயிண்டிங் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். யாரா நீங்கள் குதிரை சிலையெல்லாம் அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கீங்க? ஓகே, வேறு ஏதாவது கிடைக்கான்னு தேடி பார்ப்போம். அந்த டேபிள் மேலே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இந்த டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா $50 கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல கைஸ். இப்போ வெளியே தான் வந்தேன், உடனே போலீஸ் கேஸை போட்டான். போலீஸ் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். வாண்டெல்லாம் ஒன்று முடிஞ்சிருச்சு. அந்த மொட்டையை வேற ஒரு லொக்கேஷன் அனுப்பிட்டான். அந்த வீட்டை போய் கொள்ளையடிச்சிட்டு வர சொல்கிறான். அதனால தான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஓகே கேஸ், அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன் கேஸ். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மட்டும் இல்லை, நிறைய வீடு இருக்குது கேஸ். அங்கே பாருங்க, எவனும் உட்காந்துட்டு நம்மளை பார்க்குறான். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கான் கேஸ். அந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கல. அதனால கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போலீஸ் கேஸ் ஆனது தான் மிச்சம். அங்கே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோஸ் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. திருப்பி அந்த மொட்டையும் பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்கான். இதுக்கு மேலே அவன்கிட்ட போய் வேலை செய்யக்கூடாது. அவன் சொல்கிறது எல்லாமே குட்டி குட்டி வீடாக இருக்குது. உள்ளே போய் திருட்டுனா எதுவுமே ஒழுங்காக நல்ல பொருளாக கிடைக்க மாட்டேது. அதனால் அவனுக்கு கீழே இனிமேல் வேலை செய்யக்கூடாது. அவன்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான் கைஸ். அவன்கிட்ட சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான். திருடின பொருள் எல்லாத்தையும் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானாமா, அவன்கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கான அமௌண்ட்டை தருவேன்னு சொன்னான். அதனால தான் அப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன். இந்த ஒரு லொக்கேஷன் நான் காரை நிப்பாட்டிட்டு போய் பார்ப்போம். குதிரை சிலை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். இந்த குதிரை சிலை எவ்வளோக்கு வாங்கிப்பாங்கன்னு தெரில. அவன்கிட்ட திருடின எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன். இன்னும் $35,000 கிடச்சிருக்கு மொத்தமாக. இதை வச்சு ஃப்ராங்க்லினுக்கு ட்ரெஸ்ஸு யார் கட்டெல்லாம் பண்ணுவோம். முடிஞ்சால் நல்லா கன்று ஏதாவது வாங்கிடுவோம். கன் ஷாப் வந்துட்டேன். இந்த ஒரு SMG கன்னும் இந்த AK மாதிரி இருக்க ஒரு கன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்டல் ஒன்று வாங்கியிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், கன் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டு போயிடுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கன்று ஏர் கட்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ தான் ஃப்ராங்க்லின் பார்க்க மாசாக இருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா சிமியானோட கடைக்கு கிளம்பிடுவோம். அவன்கிட்ட போய்ட்டு ஏதாவது வேலை இருந்தால் அவனுக்கு பண்ணுவான். அவனுக்கு கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டே தருவான் நமக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிமியானோட கடைக்கு வந்தாச்சு. சிமியான் இங்கே வெளியே இல்லை. அவனுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்லுவோம். சிமியான் உன்ட்ட ஏதாவது வேலைக்கு இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. கொஞ்சம் இல்லை, நிறையவே தேவைப்படுது. ஃப்ராங்க்லி, நானே உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே என்னை கூப்பிட்ட. ஒருத்தன் என்கிட்ட கார் வாங்கிட்டு காசு கட்டாமல் ஏமாத்திட்டு போயிட்டான். அவனோட லொக்கேஷன் அவனுக்கு என்னோட மொபைலுக்கு அனுப்புறேன். அவனோட வீட்டுக்கு போயிட்டு என்னோட காரை மட்டும் எடுத்துட்டு வந்துடு. அந்த காரோட பாதி அமௌண்ட் உனக்கு நான் கொடுக்குறேன். ஓகே சிமியா, நான் போய் அந்த கார் எடுத்துகிட்டு வரேன். சிமியானை யாரும் ஏமாற்றி காரை வாங்கிட்டு போயிட்டானா. அவனோட லொக்கேஷன் மொபைலுக்கு இப்போ அனுப்பியிருக்கான். அவனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கே போகிறதெல்லாம் போட்டுருந்தா போர் அடிக்கும், அதனால ஸ்கிப் பண்ணிடுறேன். A few minutes later. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கார் தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த கார் என்ன கைஸ் வெடப்பாக இருக்குது. மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பான் போல. அவன் பார்க்க மாசாக இருக்குது. ஓகே, எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த கார் நம்மளே வச்சுக்கலாம் போல். செம்ம ஸ்பீடாக போகுது. பட் இதை கொண்டு போய் கொடுத்தா நமக்கு சிமியான் காசு தரான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தான் ஆகணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரொம்ப தூரமாக ஓட்டிட்டு வந்துட்டு காருக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இங்கே கொண்டாந்து பார்க் பண்ணிட்டேன். இப்போ சிமியானை திருப்பி கால் பண்ணி வெளியே வர சொல்லுவோம். வந்து பார்க் பண்ணிட்டேன், எந்த டேமேஜும் ஆகலை. தெரியும் ஃப்ராங்க்லின், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ கரெக்டாக பண்ணிடுவேன். ஓகே ஃப்ராங்க்லின், இது நீ சேஃபாக கொண்டாதனால உனக்கு நான் $5,00,000 தரேன். இந்த வச்சுக்கோ கைஸ். இந்த காரை சேஃபாக எடுத்து வந்து கொண்டாந்து கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு $5,00,000 சிமியான் கொடுத்துருக்கான் கைஸ். இந்த $5,00,000 வச்சு ஒரு நல்ல கெட்டப்பை மாற்றிடுவோம்.
அவ்வளோதான், இந்த கோட் சூட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிமியான் கடைக்கு பண்ணிட்டு இருக்க கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய பேங்கை ராபரி பண்ணுவோம். இந்த ஒரு இடத்துல 3 கார் இருக்குது, எந்த கார் எடுக்கிறதுன்னு தெரில. ஓகே, இந்த சில்வர் கலர் காரை எடுத்துருவோம், அதான் பார்க்க நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பேங்க்கை போகிறோம், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு 10 ரூபா மிச்சம் வைக்காமல் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வரோம். யாரா நீங்களா இப்படி எவ்வளோ பெரிய பேங்க்கை கொள்ளடிக்க போயிட்டுருக்கேன், குறுக்கால வரீங்களாடா நீங்களாம்? அவ்வளோதான், இங்கே போயிட்டு ஒரு யூட்டனை போட்டு வருவோம் கைஸ். ஏன் அங்கே போய் யூட்டன் போட்டு வரனா வழி மாதிரி போயிட்டேன், அதனால தான். பைக்காரனை வந்து போ, இந்த ஒரு பேங்க்கு தான் ராபரி பண்ண போகிறோம் கைஸ். காரை பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பார்க் பண்ணிடுவோம். பார்க் பண்ணுவோம் கைஸ், இல்லை வேறு எவனா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? அவ்வளோதான், பார்க் பண்ணியாச்சு. இப்போ ராபரியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ கேமராலாம் ஷூட் பண்ணுவோம். என்னடாச்சு இப்படி படுத்து கிடக்குற நீ? இங்கே ஒரு கேமரா இருக்குது, இதையும் போட்டு அதையும் போட்டுருவோம். உள்ளே ஒரு கேமரா வச்சுருக்கானுங்க, அதையும் போட்டு முடிச்சிருவோம். நம்ம மாசு போட்டிருக்கோம், எப்படி இருந்தாலும் மாட்ட மாட்டோம். இருந்தாலும் கேமராலாம் உடைக்க சொல்கிறானுங்க, உடச்சிருவோம். ஏமா பொண்ணே போய் லாக்கர் துறை, அப்போ தான் பணத்தை எடுக்க முடியும். துறங்கள்லாம் மண்டை மேலே போட்டு போயிட்டே இருப்பேன். என்னம்மா பொண்ணு உள்ளே நின்றுட்ட, வெளியே வந்து லாக்கரை துறை. இது பொம்மை துப்பாக்கி கிடையாது, ஒரிஜினல் துப்பாக்கி தான். மண்டை மேலே போட்டு போயிட்டே இருப்பேன் கைஸ். அவ்வளோதான், அந்த அக்கா பார்த்தீங்கன்னா லாக்கரை திறக்குது. இப்போ உள்ளே பூந்து காசு எடுத்துருவோம். அவ்வளோதான், திறந்துட்டாங்க கைஸ். காசு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பொட்டி இருக்குல்ல கைஸ், அதில் ஒரு பொட்டிக்குள்ள ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. லாக்கை உடச்சா தான் பணத்தை எடுக்க முடியும். அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒரு தான், அதை உடச்சிருவோம். அவ்வளோதான் கைஸ், உடஞ்சிருச்சு. 3 ஸ்டார் வாண்டட் லெவலாக சூப்பர். கிட்டத்தட்ட $5 லட்சம் கிடச்சிருக்கு. போலீஸ் கேஸ் வேறு போட்டானுங்க, ஓடிடுவோம். போலீஸ் இருக்கிறது வெளியே நின்னானுங்கன்னா ரொம்ப டேஞ்சராக போயிடும், கன் எடுத்துப்போம். இங்கே வேறு 2 போலீஸ்கார் இருக்கானுங்க, இவனுங்களையும் போட்டுருவோம். நம்ம பார்க் பண்ணிட்டு போன காரை காணும் கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா போலீஸோட காரையும் எடுத்துப்போம். அவன் பொருள் எடுத்து அவனவே போகணுன்னு கைஸ். அவ்வளோதான், ஆயிரும். ஹெலிகாப்டர்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஹெலிகாப்டர் வந்தாலே ரொம்ப தொல்லை குடிப்பாங்க கைஸ். எவ்வளோ தூரம் போனாலும் ரேஞ்சு கிடச்சிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பானுங்க. ஓகே, இந்த வழியாக போவோம். அச்சோ, ஆப்போசிட்லி வராதனால இந்த கீழே இறங்கிடுவோம். இங்கடா இங்கே இறங்குற வழி காணும். அடா பாவீங்களா, கார் வேறு கவுந்துருச்சு. யாரா நீ இப்படி போயிட்டுருக்க? ஓகே கைஸ், இங்கே எங்கேயாவது மறையிற கடை இருக்கான்னு போய் பார்ப்போம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மறையிற இடமே இல்லை, திருப்பிட்டு போயிட வேண்டியதான். போலீஸ்கார் வரான், இடிச்சிடாதரா. அவ்வளோதான், தப்பிச்சாச்சு. டயர் மேலே ஏற்றிட்டேன், போச்சு சுற்று போட்டானுங்க. வண்டி ஏறா ஃப்ராங்க்லின், வண்டி ஏறா ஃப்ராங்க்லின். இந்த டயர் வேறு மாட்டிக்கிட்டு உயரம் வாங்குது. அவ்வளோதான், சுடுறானுங்க, செத்து போயிடுவோம். அழுத்துறா ஃப்ராங்க்லின், ஒரே அழுத்து தான், போயிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சா போலீஸ் கேஸ் போயிடும், எல்லா அமௌண்ட்டும் எடுத்துக்கலாம் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சந்து இருக்குது, அந்த சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் இங்கேயே ஒளிஞ்சுப்போம், போலீஸ் கேஸ் போகிற வரைக்கும். A few minutes later. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் பக்கம் இருக்குது கைஸ். இந்த போலீஸ்கார் இங்கேயும் விட்டுட்டு போயிடுவோம். இந்த கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றணும், நம்ம தான் திருடன்னு கண்டுபிடிச்சி நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஓகே கைஸ், இங்கே ஒரு கார் இருக்குது, இது எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது என்னடனா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இருக்கானா, அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கான். அந்த செக்யூரிட்டி ரொம்ப பலமாக இருக்குது, அதனால் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கானா. நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு தான் சொன்னாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. வெளியெல்லாம் செக்யூரிட்டிலாம் நிற்கிறாங்க. இதுக்குள்ளே தான் அந்த கேங்ஸ்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ சார், நான் தான் ஃப்ராங்க்லின். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேங்ஸ்டருக்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? பெரிய கேங்ஸ்டர் இருக்கான், அவனுக்கு நல்ல செக்யூரிட்டி இருக்குது. அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்குது. அந்த பெரிய கார் எனக்கு வேணும், ரொம்ப நாள் ஆசை. அதை மட்டும் எடுத்து வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் $1 மில்லியன் தருவேன். $1 மில்லியன் அப்போ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த காரை மட்டும் இவனுக்கு இட்டு வந்து பத்திரமா கொடுத்துட்டோம்னா $1 மில்லியன் தரானா. அங்கே போயிடுவோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ செக்யூரிட்டி இருக்காங்கன்னு. அதனால் பதுங்கிருந்து போய் பின்னாடி மிஷின் கண்ணை வச்சு சுட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், இங்கே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், போட்டு தள்ளுவோம் மிஷினு கண்ணை வச்சு. தடன்னு எல்லாத்தையும் சுடுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் செத்து போயிட்டானுங்க. 5 ஸ்டார் வாண்டட் லெவலில் வர வந்துடுச்சு. இந்த கார் எடுத்துகிட்டு தப்பிச்சிட வேண்டியது தான் கைஸ். இந்த காரில் அப்படி என்ன இருக்குன்னு $1 மில்லியன் தரான்னு தெரியல. பார்க்க வித்தியாசமாக இருக்கனாலேயே கூட இருக்கலாம். போச்சுடா, மலை மேலெல்லாம் கீழெல்லாம் உழுகுது வண்டி. இந்த டேமேஜ் ஆனால் கம்மியாக்கி தந்தாலும் தருவான். டேமேஜ் வேறு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. லிங்காக ஆரம்பிச்சிருச்சு, இங்கே நின்றுப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் போயிடுச்சு. அவன்கிட்ட போய் பத்திரமா வண்டியை கொண்டாந்து கொடுத்துருவோம் கைஸ். ஒரு வேளையை ரொம்ப நேரம் பக்கம் அவன் வீட்டு பக்கம் வந்துட்டேன். அவ்வளோதான், அவனோட வீட்டு முன்னாடி நிப்பாட்டிடுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அவன்ட்டு $1 மில்லியன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட $2 மில்லியன் இருக்கு. இப்போ நம்ம ஒரு மில்லியனரா மாறிட்டோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல $0 இருந்த நம்ம ஃப்ராங்க்லின் இப்போ ஒரு மில்லியனரா மாத்திட்டோம். அவ்வளவுதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.